ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹை ஆன் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 கட்டமா முகாம் நடத்தி அதுல செலக்ட் ஆனவங்களுக்கு இப்போ பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 கட்டத்திலயுமே விண்ணப்பிக்காம விட்டுருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு புதுசா எப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, ஸோ அந்த 2 முகாம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க தவறியவங்க உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லி மகளிர் உரிமை தொகைக்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் ஜனவரி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ விருதுநகர்ல பார்த்தீங்க அப்படின்னா நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க ஜனவரியிலிருந்து புதுசா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணாம இருந்தீங்க ஆனா எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜனவரியில இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு விண்ணப்பத்தோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்கள் குடும்ப அட்டையின் தரவுகளில் இல்லை அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விண்ணப்பிச்சு நீங்க நிராகரிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா மேல்முறையீடும் மறுபடியும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதி இருந்தும் விடுபட்டவர்கள் ஜனவரியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்க பாருங்க, தற்போது நான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் பெரும்பாலான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி கேள்வி கேட்கின்றனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான பயனாளிகள் யாரும் விடுபட்டு விடக்கூடாது என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது உதவி தொகையாக அல்ல, உரிமை தொகையாக வழங்குகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி இருந்தும் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் ஜனவரி முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். இதே போல் மேல்முறையீடும் செய்யலாம் அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்க அந்த 2 முகாம்லயும் விண்ணப்பிக்க தவறி இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் விண்ணப்பிச்சுக்கலாம். அது ஜனவரியில அந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வர போறாங்க. ஸோ அப்போ நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுதி இருந்தும் உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுருச்சு, இது வரைக்கும் எனக்கு அமௌண்ட் வரல அப்படிங்கிறவங்க மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட விண்ணப்பத்தோட ஸ்டேட்டஸ் நீங்க செக் பண்ணும்போது தரவுகளில் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா புதுசாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி முதல் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரியில் என்ன ப்ரொசீஜர் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இன்னைக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிருங்க. இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.